வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து தமிழ்நாடு கவுன்சிலிங் ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் நீட் யூஜி 2024 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ்க்கு இன்னைக்கு ஆரம்பிச்சது. மார்னிங்கே நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டாங்க. அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷரும் ப்ராஸ்பெக்டஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நமக்கு கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. நம்ம ஏற்கனவே பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கவர்மெண்ட் நம்மளோட ப்ரைவேட் இன்ஸ்டியூட் சீட்ஸ் பிஎஸ்ஜி, வேலம்மாள், தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இந்த சீட்ஸ்லாம் 50% கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரும். நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸோட 85% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா கீழே வரும். ஸோ நமக்கு இப்போ ஓப்பன் ஆயிருக்கிறது கவர்மெண்ட் கோட்டாவும் ஓப்பன் ஆயிருக்கிறது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஓப்பன் ஆயிருக்குது. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யார் போவாங்க? எய்தர் தோஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் தமிழ்நாட்டில், டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் தமிழ்நாட்டில் 14 to 16 lakhs per annum அஃபிஷியல் ஃபீ, இதை விட ஜாஸ்தி மேபி அவங்க டிமாண்ட் பண்ணலாம். அந்த ஃபீ இருக்கிறவங்களும், ஃபீக்கு ரெடியாக இருக்கிறவங்களும், ரெண்டாவது என்ஆர்ஐ கோட்டாக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்களும் இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுவாங்க. இதில் தமிழ்நாடு தவிர அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள். கவர்மெண்ட் கோட்டாக்கு யார் அப்ளை பண்ணுறாங்க? யாருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சீட்ஸ் 85% ஆஃப் சீட்ஸ் நமக்கு தமிழ்நாட்டில் தான் அலாட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சீட்ஸ்க்கு இருக்கிறவங்களும், அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட், சேம் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து 50%ஓ 35%ஓ அங்கே இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மீதி சீட்ஸ் 65% ஃப்ரம் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், 50% ஃப்ரம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனோட சீட்ஸ் 4.35 5.4 lakhs. இதை தாண்டி ஹாஸ்டல் ஃபீ, அதர் ஃபீ எல்லாம் ஒரு 3-4 lakhs வரும். அந்த சீட்ஸுக்கு யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு கிளியராக யார் எலிஜிபிள்? தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கணும். அப்படி தமிழ்நாடு நேட்டிவாக இல்லை அப்படின்னா 6 to 12 தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். எங்கள் தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கணும். ஒரு வருஷம் இல்லாமல் எல்லா வருஷமுமே 7 வருஷமும் தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கணும். இல்லை நேட்டிவாக இருந்து 6 to 12 படிச்சிருக்கணும். இந்த 3 செட் ஆஃப் பீப்புள் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம வந்து தமிழ்நாடு கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே போட்டிருந்தாங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வேற போர்டில், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லாமல், சிபிஎஸ்சி இல்லாமல், சிபிஎஸ்சி எங்கேனாலும் எந்த ஸ்டேட்லனாலும் இல்லாமல், ஐசிஎஸ்சி சிஐஎஸ்சி இருக்கு இல்லையா, அதில் ஐஎஸ்சி 12th இருக்கிற போர்டு இல்லாமல் வேற எந்த போர்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கி அதை அப்ளை பண்ணணும். இப்போ அது ஓப்பனாக தான் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க, இல்லை சிபிஎஸ்சி இல்லை ஐஎஸ்சி ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா அது தேவையில்லை. ஸோ இதுதான் டாக்குமெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ். உங்களோட மார்க் ஷீட்ஸ் அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நீட் யூஜி அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுங்க, கூலாக அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு அப்ளை பண்ணாலும் ஓகே தான், நாளை கழிச்சு அப்ளை பண்ணாலும் ஓகே தான், 5ஆம் தேதி அப்ளை பண்ணாலும் ஓகே தான். ரேங்க் படி தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நிறைய பேர் இன்னைக்கு காலையில் அப்ளை பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு நிறைய குவரிஸோட நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே அந்த தப்பை பண்ணாதீங்க. எப்படியும் உங்கள் ரேங்க் படி தான் கிடைக்க போகுது. இந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 6 day 7 day விண்டோ கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வெயிட் பண்ணி செகண்ட் டே தேர்ட் டே அப்புறமா அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட்டாவது பண்ணாமல் இருங்க. தட் இஸ் வாட் வி வுட் சஜஸ்ட். ஏன்னா 2வது நாள் 3வது நாளில் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குது. ஒருவேளை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி வேறு ஏதாவது அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனை நீங்கள் மாற்ற முடியாது சப்மிட் பண்ணதுக்கப்புறம். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணுங்கள், ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் இட். ரெண்டாவது, இதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது அவசரப்பட்டு எதையாவது சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிடாதீங்க. அதை இப்போவே நாங்கள் சொல்கிறோம். சாய்ஸஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு லாக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டேயே எனக்கு இந்த சாய்ஸ் தான் சொல்லி லாக் பண்ணிடாதீங்க. 2-3 days கொடுக்கும்போது 2வது நாள் அட்லீஸ்ட் லாஸ்ட் மினிட்ல இல்லைனாலும் அதுக்கு ஒரு 6-7 hours முன்னாடி வரைக்கும் ஓப்பனாகவே வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் இஸ் வெரி கிளியர். சாய்ஸஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஆட்டோ லாக்கே ஆகிடும். இதை ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஏற்கனவே நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அதர் கேண்டிடேட்ஸும் தே கம்மிங் பேக் அண்ட் சேயிங் நாங்கள் தெரியாமல் சப்மிட் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஒரு தடவை தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும் கவர்மெண்ட் கோட்டாக்கு. திருப்பி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அது இன்கேஸ் பெரிய எரர்னா பண்ணலாம். பட் அது வந்து நீங்கள் டிஎம்இல இன்டிமேட் பண்ணி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் வெயிட் பண்ணுறது.
எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும், tnmedicalselection.netக்கு போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் யூஜி கோர்சஸ் கீழே MBBS BDS கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MBBS BDSக்கான நோட்டிஃபிகேஷன்ஸோட இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் MBBS BDS கோர்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நமக்கு 2 கோட்டா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 2க்கும் தனித்தனி அப்ளிகேஷன். கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன். ஸோ இந்த தனித்தனி அப்ளிகேஷன்ஸ்க்கு இப்போ நீங்கள் பண்ண போறீங்க. இதில் செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும்தான், அந்த மினிமல் அமௌண்ட் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம 30,000 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு, 1 lakh மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 2க்கும் தனித்தனி அப்ளிகேஷன், தனித்தனியாக அப்லோட் பண்ணணும், தனித்தனியாக லாகின் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தனித்தனியாக சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் தனித்தனியாக பண்ணணும். என்ன ஃபீ? அப்ளிகேஷன் ஃபீ மட்டும். நம்ம இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்? அப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய queries வருது, நான் இப்போ அப்ளை பண்ணலை அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸில் எங்கேயோ செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன்ஸ்க்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்ட்ரேஷன்னா நம்ம இப்போ பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் போய் மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்காக நம்மளை எலிஜிபிளாக காமிச்சிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது. அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் அப்ளிகேஷனுங்கிறது அது டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து நான் இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள், கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. இது ஒரே ஒரு தடவை தான் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். தமிழ்நாடு யூஸ்வலாக செகண்ட் ரவுண்ட்லையோ தேர்ட் ரவுண்ட்லையோ திருப்பி அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை நீங்கள் இந்த தடவை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபீ பே பண்ணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங்க்கு போவோம் இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு, எப்போ செகண்ட் வீக்லையோ தேர்ட் வீக்லையோ ஆரம்பிக்கும். யூஸ்வல் மோஸ்ட்லி தேர்ட் வீக் 20th 23rd அந்த டைம் லைனில் ஆரம்பிக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணலை, ஆனால் இங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்க, மெரிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணலன்னா செகண்ட் ரவுண்டில் இங்கே ஏற்கனவே மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணதுனால நீங்கள் செகண்ட் ரவுண்டில் டைரெக்டாக போக முடியும். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணி ஆகணும். அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி நான் இன்னைக்கு டிசைட் பண்ணலை, மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்குன்னு நான் டிசைட் பண்ணலை, எனக்கு கிடைக்கும்னு நான் சொல்லி இருந்துட்டேன். 1,20,000 என்னோட ரேங்க். பட் தமிழ்நாட்டில் ஒருவேளை மூவ்மெண்ட் நடந்துருச்சு, என்னோட கேட்டகரியில் 1,18,000 எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு போகவே முடியாது. அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வச்சுட்டு அதுக்கு ஒரு மினிமல் அமௌண்ட் தான் ஆகும் இல்லையா, ஒன்லி த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500 இல்லை நோ ஃபீயோ சிலருக்கு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுட்டு செக்யூரிட்டி டெபாசிட்டே பே பண்ண வேணாம், ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண வேணாம், எந்த ரவுண்டில் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதை பற்றி யோசிங்க. ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா எங்கே எடுத்துகிட்டு போகும்? இந்த லிங்க்குக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு? கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண போகிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். பட் உங்களுக்குள்ள நம்ம 12th 6th 7th 8th அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்கூல் பேஸ்ட் இது இல்லை இல்லையா, எலிஜிபிலிட்டி எல்லாரும் அக்ராஸ் இந்தியா எலிஜிபிலிட்டி அதெல்லாம் கேட்காது. பட் கவர்மெண்ட் கோட்டா ஆன்லைனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 2க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணுவீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வர்றப்போ, எப்போ தேர்ட் வீக்கில் வர்றப்போ சிங்கிள் சாய்ஸ் ஃபில்லிங் தான். நீங்கள் ஏதாவது ஒரு லாகின் வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் காமிக்கும். ஸோ பிஎஸ்டிலே கவர்மெண்ட் கோட்டா தனியாக காமிக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக காமிக்கும். நீங்கள் 2க்குமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வெறும் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது மட்டும் தான் காமிக்கும். இந்த கன்ஃபியூஷனே கிடையாது. இப்போ இது நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வரும். டேட்ஸ் பார்த்துக்கோங்க. 8th லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாதீங்க. நாங்கள் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால 7ஆம் தேதி தான் நான் அப்ளை பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. டெமோ வீடியோஸ் பாருங்கள், கிளியராக இருக்கிற டெமோ வீடியோஸ் மட்டும் பாருங்கள். இம்மீடியட்டாக போடுறாங்க இல்லையா, அந்த வீடியோஸில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. 1 டே இல்லை டைம் எடுத்து ப்ராஸ்பெக்டஸ்லாம் வாசிச்சுட்டு போடுற டெமோ வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். 31st 8th வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஓப்பன். நமக்கு இப்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணப்பறம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸை ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை ரீட் பண்ணுங்கள். மேபி ரீட் பண்ணாமல் இருக்கிறது இப்போதைக்கு கூட ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ் அதெல்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க. எக்கச்சக்க ஏரியாவில் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது. அதையும் டிஎம்இக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், பேமெண்ட். இதுதான் ப்ராசஸ். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கே கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும்.
அந்த பாப்அப்பில் உங்களுக்கு பேசிக் டிஸ்க்ளைமர் மாதிரியோ கைட்லைன்ஸ் மாதிரியோ கொடுத்துருப்பாங்க, தமிழ்ல இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக வாசிச்சுட்டு ஐ ஹவ் ஃபுல்லி கான் த்ரூ த ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன்லைன் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஹெட் வித் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் எந்த query இருந்தாலும் யாருக்காவது கால் பண்ணி, கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி, நமக்கு இங்கே இந்த நம்பரில் கால் பண்ணலாம், மேலே இருக்கிற நம்பரில் கால் பண்ணி ஆன்சர்ஸ் வாங்கிட்டு திருப்பி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேஜ். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பண்ண போகிறோம். என்ன ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்தது லாகின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறேன், என்னோட நேம் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறேன். ஸோ என்ன கோர்ஸ் இது? பை டிஃபால்ட் MBBS BDS. குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத கேட்கும். குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ன? ஹையர் செகண்டரி கோர்ஸ். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ், CBSE படிச்சிருந்தீங்கன்னா CBSE எழுதுங்க, ISCE படிச்சிருந்தீங்கன்னா ISCE, அதர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதர்ஸ். இது எதுக்கு? இந்த 3 இருந்தால் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, அதர்ஸ்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்களே புல் அவுட் பண்ணிடுவாங்க இன்ஃபர்மேஷனை. என்ன இன்ஃபர்மேஷனை? உங்கள் HSC இன்ஃபர்மேஷனை. இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் அவங்க புல் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு புல் அவுட் பண்ணிடுவாங்க. CBSE இருந்தால் மட்டும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் CBSEல டாப் ரைட் உங்களோட சர்டிஃபிகேட், CBSE சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா CBSE சர்டிஃபிகேட்ஸில் டாப் ரைட்டில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வெதர் குவாலிஃபைட் இயர், எந்த வருஷம் நீங்கள் HSC முடிச்சிங்க. நான் 2022 முடித்தேன், 2023 முடித்தேன்னா அந்த வருஷம். உங்களோட டேட் ஆஃப் பர்த், +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு, இது டிஃபால்ட்டாக எஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் லாகின் ஐடி, உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். சிம்பிளான லாகின் ஐடியா க்ரியேட் பண்ணுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல். மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் அட்ரஸ் கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு வந்து பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெட் அஸ் சே இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, government@123. இதை தான் கொடுக்காதீங்க, இதை கொடுக்காதீங்க. 123 அப்படின்னா ஒரு 8 கேரக்டர் இருக்கிற ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னா தட் வில் ஒர்க் அவுட். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஆஸ் இன் த 12th மார்க் ஷீட். எக்ஸாக்டாக 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுக்கணும். நீட் UG ஸ்கோர் கார்டில் எனக்கு வேறு பேர் இருக்குது, என்னோட பேர் மகேஷ் மூர்த்தி, ஆனால் நீட் UG ஸ்கோர் கார்டில் மகேஷ் எம்னு இருக்குது, இல்லை M.மகேஷ்னு இருக்குது, இல்லை என்னோட அப்பா பேர் இருக்குது M சுந்தரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட 12th மார்க் ஷீட்டில் மகேஷ் M அப்படின்னு இருக்குதுன்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதை எக்ஸாக்டாக கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க அதனால் உங்களை இந்த நேம் டிஃப்ரென்ஸ்னால யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணினதும், எல்லாம் கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு OTP வரும். இதில் இந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க, இங்கே ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க. இது நீட் UGயில் கொடுத்த இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பராக தமிழ்நாட்டுக்கு இருக்க வேணாம். ஆல் இண்டியாவில் வேறு, ஆல் இண்டியாவில் அதே இதுக்கு தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் OTPs எல்லாம் வரும். இதில் நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஒரு நெட் சென்டர் போகிறீங்க, அவங்க ஏதாவது இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதனோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் இதை கொடுங்க, அந்த மொபைல் நம்பரை ரீசார்ஜ் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். அண்ட் OTP உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு வரும். OTP வந்து வரலன்னா ரீசெண்ட் OTP ஒரு 120 செகண்ட்ஸ் 2 நிமிஷத்தில் திருப்பி பண்ணுங்க. ஒன்ஸ் அதை OTP வச்சதுக்கப்புறம் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட், லாகின் டு கண்டினியூ. நம்ம எந்த ப்ராசஸை முடிச்சிருக்கோம்? இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற டேர்ம் வேறு, கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு. இப்போ நம்ம அப்ளிகேஷனில் செகண்ட் ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எப்போனாலும் இந்த பர்டிகுலர் பேஜுக்கு மறுபடியும் வந்து லாகின் ஐடி இல்லை இமெயில் ஐடி ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளே போக முடியும். உள்ளே போனதுக்கப்புறம் இப்போது இந்த 4 செக்ஷனையும் நம்ம ஃபில் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். அதுதான் ப்ராசஸ். இதுனாலும் அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட், அதுக்கப்புறம் பேமெண்ட், அதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள். இது பை டிஃபால்ட்டே அங்கேருந்து வந்துடும். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த் என்னங்கிறது கேட்கும், உங்களோட பேரண்ட்டோட பேர். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் என்னங்கிறது கேட்கும். நீங்கள் எங்கே பார்ன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்னஸ் கொடுங்க. இதனால எந்த எலிஜிபிலிட்டியும் மாறாது.
நீங்கள் வேறு இடத்துல பிறந்திருந்தாலும் தமிழ்நாடோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் இங்கே 6 to 12 படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கான ஃபீல்ட்ஸ் எல்லாம் தனியாக தான் இருக்குது. திஸ் டஸ் நாட் இம்பெக்ட். இது வந்து ஒரு அதர் கண்ட்ரி அப்படின்னு பார்ன் அப்படின்னு இருந்தால் மட்டும் உங்களுக்கு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இதனால ஒரு இம்பாக்ட் இருக்காது த்ரூ அவுட் த ஃபார்ம். நேஷ்னாலிட்டி அடுத்தது செலக்ட் பண்ணுங்க. இந்தியன், OCI, PIO, அதர்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் எங்கே பிளேஸ் ஆஃப் பர்த் இருந்தாலும் உங்களோட நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருந்தால் அப்போதான் உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும்? தமிழ்நாடு நேட்டிவிட்டி இல்லை அதை தாண்டி இருக்கிற என்ன கவர்மெண்ட் கோட்டா, ரிசர்வேஷன் இது இருக்கும். OCI, PIO இருந்தால் இப்போ 4/3/2021 ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே நீங்கள் OCI கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு இந்தியன்ஸ் மாதிரியே கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்ஸ் கிடைக்கும். நீங்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி எல்லாம் வச்சுருக்கீங்க, 6 to 12 இல்லை இங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னா கிடைக்கும். பட் OC கேட்டகரி கீழே கிடைக்கும். இந்தியனாக இருந்தால் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறது ரிசர்வேஷனும் அப்ளிகபிலிட்டி இருக்கும். OCI, PIO தமிழ்நாடாக இருந்தால் அவங்களும் எலிஜிபிள், பட் OC கேட்டகரி கீழே எலிஜிபிள். அதர் கண்ட்ரி சிட்டிசன்ஸாக இருந்தால் எந்த ரிசர்வேஷனுமே கிடையாது. அவங்க தே வில் நாட் கம் அண்டர் எனி ரிசர்வேஷன் அண்டர் திஸ். ஸோ நீங்கள் அதர் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும். இப்போ நான் OCI, PIO செலக்ட் பண்ணியிருக்கேன். OCI, PIO செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்தியன் செலக்ட் பண்ண, அதுலேயும் உங்களுக்கு நேட்டிவிட்டி இருக்குது. அப்படி இருந்தால் தமிழ்நாடு நேட்டிவாகவும் நீங்கள் ஸ்டில்லாக இருக்கலாம். OCI, PIO இந்தியனாக இருந்ததுன்னா தமிழ்நாடு நேட்டிவிட்டி நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அது வந்து உங்களோட நேஷ்னாலிட்டியை பொறுத்து செலக்ட் பண்ணிவிட்டு நேட்டிவிட்டி செலக்ட் பண்ணுங்கள். நேட்டிவிட்டியில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதர்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேட்டிவிட்டி அதர்ஸ்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 12 தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு கீழே எலிஜிபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது எய்தர். ஸோ இதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்மில் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து 2nd, 3rd, 4th போகிறது வரைக்கும் திருப்பி வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுவும் பாசிபிள் தான். ரிலீஜியன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கிறிஸ்டியன் செலக்ட் பண்ணுறது மட்டும் இங்கே சீட்ஸ் பேஸ்ட் ரிசர்வேஷனுக்கு ரிலவெண்ட் இந்த பர்டிகுலர். ஏன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு நேட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, 20% CMCயில் சீட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதில் கேட்டகரி ரிசர்வேஷன் கிடையாது, CMC 20%. அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டி எப்போ ஓப்பன் அப் ஆகும்னா நீங்கள் நேட்டிவிட்டி தமிழ்நாடு செலக்ட் பண்ணால் மட்டும் இந்த கம்யூனிட்டி ஓப்பன் அப் ஆகும். OC, BC, MBC, SC, SCA, ST, உங்களோட காஸ்டோட நேம், இந்த நம்பர் காஸ்ட் வந்து உங்களோட கோட் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளியராக என்ன காஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லி. அந்த நம்பர் ரெஃபரன்ஸ் இருக்கும். இது நம்மளோட ப்ராஸ்பெக்டஸில் கடைசியிலையும் இருக்கும். பார்த்து கிளியராக இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இஷ்யூயிங் டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே புது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். பழைய சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கூட அத்தாரிட்டி யாருங்கிறது செலக்ட் பண்ணி அதனோட சர்டிஃபிகேட் நம்பர் மேலே ரெஃபரன்ஸில் அவங்க எழுதியிருப்பாங்க, அந்த நம்பர்ஸை ரெஃபரன்ஸில் கொடுங்க. மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் பேர் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுறாங்க பழைய சர்டிஃபிகேட் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்துச்சுன்னா புது சர்டிஃபிகேட் போய் வாங்குங்க. பட் அதர்வைஸ் தேவையில்லை. இஷ்யூயிங் அத்தாரிட்டி மென்ஷன் பண்ணுங்கள். இதில் RDO, தாசில்தார் ஆஃபீஸோ எங்கே வாங்கினீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சேவா சென்டரில் போய் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம், ஆனால் கொடுத்தது யூஸ்வலாக தாசில்தாராக தான் இருக்கும். சரிங்களா? அதில் கீழே சைன் பண்ணியிருக்கிறது பை த தாசில்தார் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் இஷ்யூயிங் அத்தாரிட்டி. சேவா சென்டர் இல்லையே, கலெக்டர் ஆஃபீஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு, எந்த இடத்துல இஷ்யூ பண்ணாங்கங்கிறதுல அது சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். டேட் ஆஃப் இஷ்யூவையும் மென்ஷன் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் அட்ரஸ், எங்கே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது இன்டிமேஷன் இருந்துச்சுன்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்களா? எந்த கம்யூனிகேஷனும் இதுக்கு வராது. பட் ஸ்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த கம்யூனிகேஷன் அட்ரஸாக வச்சுக்கிறது நல்லது. இன்கேஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு ரீசனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் அதே அட்ரஸாக இருந்தால் செக் பண்ணிட்டீங்கன்னா அதே இது வந்துடும், ரெப்ளிகேட் ஆகிடும் இங்கே. அப்படி இல்லை அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸையும் டைப் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கும் நீங்கள் இதனால எனக்கு எந்த ரிசர்வேஷன் இல்லை சீட்ஸ் அதில் எந்த பாதிப்பும் கிடையாது கம்யூனிகேஷன் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸில். ஸோ கடைசியாக இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. இதில் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்கிறது செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ்மென்னாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மென், PWD கேட்டகரியாக இருந்தால் PWD கேட்டகரி, IRT வார்ட் கோட்டா. நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் இருக்குது IRT வார்ட் கோட்டாக்கு. சீட்ஸ் இருக்கு இல்லையா, 30 சீட் எங்கே இருக்குது, IRTT மெடிக்கல் காலேஜில் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் IRT வார்டுக்கு கீழே வர்றீங்க அப்படின்னா இங்கே எஸ் செலக்ட் பண்ணணும்.
அதுக்கப்புறமும் ஒரு ப்ராசஸ் இருக்கும். பட் இங்கே எஸ் செலக்ட் பண்ணாதான் உங்களை சிஸ்டம் வந்து அப்புறமா தமிழ்நாடு டிஎம்இ வந்து கவுன்சிலிங் அப்போ ஐஆர்டிஓட கன்சிடர் பண்ணுவாங்க. சேம் வே கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இது வந்து பனிமலர், மாதா இன்ஜினியரிங் காலேஜ், அதில் இருக்கிற கிறிஸ்டியன் மைனாரிட்டி இல்லை, அதெல்லாம் இதில் வருது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். இதில் சிஎம்சியில் எக்ஸலண்ட் இன்ஸ்டியூட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், டாப் 3 இன்ஸ்டிடியூட்ஸில் ஒன்று அக்ராஸ் இந்தியா, ப்ரைவேட்டெல்லாம் இல்லை, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டையும் சேர்த்து எய்ம்ஸ், ஜிப்மர், சிஎம்சி, ஏஎஃப்எம்சி, இந்த 4 தான் டாப் இன்ஸ்டிடியூட்ஸ். சிஎம்சி வெள்ளூரில் 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்லி திங் அங்கே 2 இயர்ஸ் சர்வீஸ் அதுக்கப்புறம் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க முடிச்சதுக்கப்புறம் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக வரணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா சிஎம்சி எடுக்கலாம். இதனோட ஃபீ 53,000 தான், அதுவும் எக்ஸாம் ஃபீ அது எல்லாமே சேர்த்து. ஆக்சுவல் ஃபீ வந்து 20,000 to 18,000 to 20,000 தான் ஆக்சுவல் டியூஷன் ஃபீ. எல்லாமே சேர்த்து 53,000 பர் ஆனம் வருது, ஒரு வருஷத்துக்கு வருது. இது வந்து 4.35 lakhs சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. யூ கேன் இன்கேஸ் நீங்கள் கிறிஸ்டியன் மைனாரிட்டினா இது அப்ளை பண்ணுங்க. இது போக 30% கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே நார்மலாகவே இதில் வருது, எல்லாருமே எலிஜிபிள். அதுக்கு நீங்கள் எதுவும் இங்கே செலக்ட் பண்ண வேண்டாம். இந்த 20%க்கு மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து வேற ரிலீஜன் கிறிஸ்டியன் இல்லை, பட் சிஎம்சிக்கு அப்ளை பண்ணணும்னா இது அப்ளை பண்ணால் மட்டும் போதும், அதில் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் எனக்கு வரலையே அப்படிங்கிறதுனால யோசிக்க வேணாம். மற்ற 20% சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸ்டடிட் இன் 6, இது வந்து கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட கவர்மெண்ட் 7.5% கோட்டாக்காக கேட்குற கொஸ்டின். 6th to 12th வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6th to 12th தமிழ்நாட்டில் ஸ்டடி பண்ணியிருக்கீங்களாங்கிறது. இது கவர்மெண்ட் இல்லை, இது கவர்மெண்ட்டுக்காக. இது எதுக்காக, நம்ம இன்கேஸ் நான் நேட்டிவாக இருக்கிறேன், 6th to 12th இங்கே படிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்கிறதுக்காக. இல்லை நான் நேட்டிவாக இல்லைன்னா இது பேஸ் பண்ணி எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். நேட்டிவாக இல்லைனாலும் இங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் போடுங்க. ஒரு வருஷம் 9th மட்டும் நான் வெளியில் படிச்சிருக்கேன், 2 வருஷம் நான் வந்து அப்ராடில் படிச்சிருக்கேன், 1 வருஷம் மும்பையில் படிச்சிருக்கேன், அவங்க நோ தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். 7 வருஷமும் தமிழ்நாட்டில் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா தான் இது எஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எஸ் போடுங்க. 7 முழு வருஷமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில். பட் ஒரு சின்ன ப்ரொவிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, 6th to 8th வந்து ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் படி நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வேற ஸ்கூல்லையோ அந்த 25%ல உள்ள போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மூவ் பண்ணேன் 9th to 12th அப்படின்னா நீங்களும் எஸ் போடலாம். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கீழே என்டர் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். எதுக்கு, 9th to 12th படிச்சுட்டு 6th to 8th ஆர்டிஇ இதில் வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும், நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் பேசிக்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே அதுவும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இது எஸ் ஆர் நோ போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் 6th-லேருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க. ஸோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 6th எந்த வருஷம், எந்த ஸ்கூல், எந்த ஸ்கூலில் என்ன டைப் ஆஃப் ஸ்கூல். நீங்கள் டைப் ஆஃப் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கூலுங்கிறது கிளியராக இருக்கும். இந்த ஸ்கூலில் எந்த ஸ்கூல்னு, சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சி, ஐஎஸ்சியாக இருந்தால் ஐஎஸ்சி, கேந்திரிய வித்யாலயானா தனியாக கேந்திரிய வித்யாலயா கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தாலும் கேந்திரிய வித்யாலயா செலக்ட் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேஷனுக்காக கேதர் பண்ணுறாங்க. இதில் கவர்மெண்ட்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கேட்டகரிக்கு கீழே வரும், அந்த 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலோட எலிஜிபிலிட்டி இங்கே தான் செக் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து படிச்சிங்க அண்ட் ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கலைன்னா இதில் அதர் ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷன் வச்சு ஃபில் பண்ணுங்க. பட் இது நான் உங்களுக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இதில் ஆக்சுவலாக நோஸ் கொடுத்துட்டீங்க, 6th to 12th நாட் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போனஃபிடே சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி கிடையாது. நான் சிங்கப்பூரில் 2 வருஷம் படிச்சிருக்கேன், 2 வருஷம் மும்பையில் படிச்சிருக்கேன், மீதி 3 இயர்ஸ் தான் தமிழ்நாட்டில் படித்தேன் அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பட் எது மேண்டேட்ரி கிடையாது, உங்களோட போனஃபிடே சர்டிஃபிகேட் இருக்கும் அங்கே, நீங்கள் அப்டேட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்நாடு எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா தான் போனஃபிடே சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. ஸோ இதுக்கப்புறம் வி வில் கோ டு இதில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இதில் என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராம் குரூப் இருக்குது, நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா வீல் சப்போர்ட். அண்ட் ரோல் நம்பர், இது நீட் யூஜியோட இன்ஃபர்மேஷன். இது கரண்ட் ஸ்கோர் கார்டு வச்சு எடுக்கணும். இப்போ நீங்கள் கடைசியாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஃபியூ டேஸ் பேக் அப்லோட் பண்ணாங்க ஆஃப்டர் த கன்ஃபியூஷன் ஆன் -5 மார்க்ஸ் எக்ஸெட்ரா, அந்த ஸ்கோர் கார்டை எடுக்கணும். அதில் ரோல் நம்பர் 41 ஆரம்பிக்கும்.
இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 41ல் ஆரம்பிக்கும். இன்கேஸ் வேறு ஸ்டேட்டில் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கானதில் ஆரம்பிக்கும். அந்த பர்டிகுலர் ரோல் நம்பரில் எடுக்கணும். யூஸ்வலாக நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதியிருந்தீங்கன்னா 41ல் தான் ஆரம்பிக்குங்கிறதுக்காக இங்கே ரெஃபரன்ஸ் போட்டிருக்கோம். அப்ளிகேஷன் நம்பர் வந்து 24ல் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டையும் கிளியராக பார்த்துட்டு தென் யூ கேன் ஃபில் அப் தீஸ் ஃபீல்ட்ஸ். நீட் ஸ்கோர் என்னங்கிறது இது ரிவைஸ் ஸ்கோர். -5 எல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு -5 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கோரை அப்லோட் பண்ணுங்க. அந்த ஸ்கோர் கார்டு தான் கடைசியில் அப்லோட் பண்ணணும். லேட்டஸ்ட் ஸ்கோர் கார்டு, பழைய ஸ்கோர் கார்டை மிஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடாதீங்க. தென் தே வில் கரெக்ட் இட். அவங்க கிட்டே இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக இருக்கும். இந்த ரோல் நம்பருக்கு என்ன பேர், அவங்களுக்கான மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ செக் பண்ணும்போது இட் வில் ஃபெயில். அப்போது இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ், எத்தனை தடவை நீட் எழுதிருக்கீங்க, நீட் யூஜி எங்கே எழுதுனீங்க, ஹேவ் யூ அண்டர்கான் எனி கோச்சிங் போனீங்களா இல்லையா அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு யூஸ் கிடையாது. எங்கே எழுதுனீங்க, இது வந்து எத்தனாவது அட்டெம்ப்ட், எனக்கு நான் 4th அட்டெம்ப்ட்னு போட்டோன்னே அதுக்கு ஏதாவது நெகட்டிவ் மார்க்கோ அதனால என் ரேங்க் கீழே போயிடுமோ, எதுவுமே இல்லை. இது சும்மா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேர் எழுதுறாங்க, அவங்க எத்தனாவது அட்டெம்ப்ட்ல எழுதுறாங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எத்தனை அட்டெம்ப்ட் எழுதுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை அப்புறமா அனாலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக கேதர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கும் நம்ம கவுன்சிலிங்க்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் தென் யூ வில் மூவ் ஆன் டு அகடமிக் இன்ஃபர்மேஷன். அகடமிக் இன்ஃபர்மேஷன் இதனோட செகண்ட் பார்ட். அகடமிக் இன்ஃபர்மேஷனோட செகண்ட் பார்ட், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எங்கே முடிச்சிங்க, போர்டு எந்த போர்டு, வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பேசிக்காக இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா பிடெக்கோ இல்லை லெட்டஸே இன்னொரு இடத்துல பிடிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எம்பிபிஎஸ்க்கு இங்கே வரீங்க, எலிஜிபிள் தான். நீங்கள் பிடிஎஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஸ் கோர்ஸ்க்கு தான் எலிஜிபிள். பிடிஎஸ் முடிச்சிருந்து எலிஜிபிள் இல்லை. பிடிஎஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஸ் கோர்ஸ்க்கு தான் எலிஜிபிள் இல்லை, எம்பிபிஎஸ்க்கு எலிஜிபிள். அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கு ஆப்வியஸாக எலிஜிபிள் இல்லை. படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இங்கேனாலும் சரி ஃபாரின்லனாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இன்னொரு எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கு. ஸோ இது கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது கேட்கும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எங்கே ஸ்டடி பண்ணீங்க, இந்த எக்ஸாமினேஷன் இல்லை, இந்த எக்ஸாமினேஷன் எங்கே ஸ்டடி பண்ணீங்க அப்படிங்கிறது அதுக்கான இடம். குரூப் கோட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு குரூப் கோட் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அந்த மாதிரி அதுக்கான குரூப் கோட் இருக்கும். 1530 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். இது உங்களோட சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். 12th சர்டிஃபிகேட்டில் எந்த இயர் ஹெச்எஸ்சி குவாலிஃபைங், இது மறுபடியும் ஏற்கனவே அங்கேருந்து பாப்புலேட் ஆகும். அது அப்படியே உங்களுக்கு இங்கே தெரியும். பாஸ்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ், அது எத்தனாவது அட்டெம்ப்ட்ல ஹையர் செகண்டரி கோர்ஸ் பாஸ் பண்ணீங்க அதையும் இங்கே கேட்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது, திருப்பி சொல்லிடணும். அண்ட் எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறதும் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தென் சிஸ்டம் வில் டேக் யூ டு மார்க்ஸ் அப்டைன்ட். இது வந்து ஹெச்எஸ்சியில் என்ன மார்க்குங்கிறது. ஏன்னா ஹெச்எஸ்சியில் இருக்கிற மார்க், ஹையர் செகண்டரி கோர்ஸில் இருக்கிற மார்க்கும் ஒரு க்ரைட்டீரியா இல்லையா. 50% மேலே, 45-40% மேலே இந்தந்த கேட்டகரிஸ்க்கு ஹையர் செகண்டரி கோர்ஸில் மார்க் எடுக்கணுங்கிறதும் க்ரைட்டீரியா. ஸோ அதுக்காக இது கேட்குறாங்க. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆப்வியஸாக இந்த மூணும் கண்டிப்பாக ரிக்வயர்ட். இதில் பாட்னி ஜுவாலஜி தனித்தனியாக இருந்துச்சுன்னா பாட்னி ஜுவாலஜி தனியாக வரும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் ஏற்கனவே இதை கொடுத்துட்டீங்க கரெக்டாக, அதை திருப்பி மறுபடியும் 4 தடவை டைப் பண்ணுங்க. இது ஏன் கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் 2-3 அட்டெம்ப்ட் சில சமயத்தில் பண்ணுறீங்க. சில ஸ்டேட் போர்ட்ஸில் ஒவ்வொரு அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். நமக்கு நீங்கள் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் தான், அதிலே அந்த மார்க் ஷீட்லேயே எல்லாமே வந்திருக்கும் இல்லையா, 12th மார்க் ஷீட்லேயே. பட் சிலது 2 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 2 ரெஜிஸ்டர் நம்பர், டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர், எந்த அட்டெம்ப்ட்ல அதை கிளியர் பண்ணோமோ அதுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கறதுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான் ரீசனாக இருக்கணும். மந்த் அண்ட் இயர் எப்போ எழுதுனீங்க, ஒவ்வொன்றும் எந்த மந்த்தில் நீங்கள் பாஸ் ஆனீங்களோன்னு. நமக்கு யூஸ்வலாக எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒரே அட்டெம்ப்ட்ல தான் பாஸ் பண்ணியிருப்போம். அந்த ஒரே அட்டெம்ப்டோட ஒரே டீட்டெயில்ஸை திருப்பி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் காப்பி ஃபிசிக்ஸ் டீட்டெயில்ஸ்னு போட்டிங்கன்னா இதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே வந்துடும். மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு நீங்கள் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுவீங்க, அவங்க செக் பண்ணிப்பாங்க நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ கிளியராக இப்போ நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 அப்படின்னு இருக்கும். பயாலஜிக்கு அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா பாட்னி ஜுவாலஜியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இதுதான் ஃபைனல் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். மதர் டங் என்ன, உங்களோட தாய்மொழி என்ன அப்படிங்கிறது, எந்த மதர் டங்காக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நேட்டிவாக இருக்கீங்க, தமிழ்நாடாக இருக்கீங்க, நீங்கள் வந்து தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டினா அது ஃபில் பண்ணுங்கள். அதனால் ஒரு இம்பேக்ட் இந்த கவுன்சிலிங்கில் கிடையாது. இங்கே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சீட்ஸும் கிடையாது. எங்கே இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷா வேறு மீடியம்லையா அப்படிங்கிறது. அண்ட் நீங்கள் வேறு எங்கேயாவது படிச்சிருக்கலாம், அங்கே வேறு ஹிந்தி மீடியமில் படிச்சிருக்கலாம். பட் இங்கே வந்து மறுபடியும் நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ அதுக்காக. அண்ட் பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட ஆனுவல்
எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஆனுவல் இன்கம் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. இந்த ஆனுவல் இன்கம்ல மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது நீங்க அந்த ஆனுவல் இன்கம் பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபீ உங்களுக்கு இல்லை ஃபர்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எக்ஸெட்ரா அது உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அண்ட் உங்களோட ஃபீயும் கடைசியில் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் எடுக்கிறீங்க, எஸ்சி கேட்டகரியில் 2.5 lakhs இன்கம் கீழே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபீ எக்ஸம்ஷனும் இருக்கு. ஸோ அதுக்காக இது கேட்கறது, அதுதான் இந்த 2.5 lakhs ஸ்லாப் இருக்கிறதுக்கு. மற்றபடி வேற எல்லாம் நீங்கள் வந்து above 6 lakhs போட்டீங்க அப்படின்னாலும் இருக்குன்னா ஆனுவல் இன்கம் பேரண்ட்ஸோட கம்பைன் ஆனுவல் இருக்கும்னா அதே மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அதுக்கு மென்ஷன் பண்ணுங்க. இதுவும் டியூஷன் ஃபீ கன்செஷனுக்காக. சிவிக் ஏரியாவுக்கு கீழே நீங்கள் கார்பரேஷனா இல்லை கார்பரேஷனா இல்லை முனிசிபாலிட்டியாங்கிறது வரும். அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அந்த பர்டிகுலர் இதுவும் அவங்க எடுத்துப்பாங்க. இது ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன் கவுன்சிலிங்காக இல்லை, அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து மேபி என்ன பர்டிகுலர் பிளேசஸ்ல இருந்து எந்த நீட் ரேங்க்ஸ் இருக்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன் நீங்கள் அவைல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா என்னோட பிரதர் ஆர் சிஸ்டர், ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுப்பாங்க. ஸோ பிரதர் ஆர் சிஸ்டர் அவைல் பண்ணலைங்கிறதையும் மென்ஷன் பண்ணும். பேங்க், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் லெட்டஸே 30,000 ரூபாய் பே பண்ணுறீங்க. அப்புறமா இப்போ இல்லை, இப்போ 30,000 ரூபாய் பே பண்ண வேணாம், செக்யூரிட்டி டெபாசிட். அதுக்கப்புறம் காலேஜ்லாம் எடுத்து ஜாயின் பண்ணிட்டுறீங்க, 30,000 rupees உங்களுக்கு ரீஃபண்ட் வருது. இல்லை 14 lakhs பே பண்ணுறீங்க காலேஜ்லாம், சாரி எதுக்கு டியூஷன் ஃபீயா, ப்ரைவேட் 4 lakhs பே பண்ணுறீங்க, 4.35 lakhs டியூஷன் ஃபீயா இந்த ரவுண்ட் ஒன்ல பே பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதோ ஸ்டேட்டில் கிடச்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃப்ரீ எக்ஸிட் வாங்கிட்டு போயிடுறீங்க. இந்த 4.35 lakhs யாருக்கிட்ட இருக்கும்? தமிழ்நாடு டிஎம்இ கிட்ட. அவங்க எப்போ திருப்பி கொடுப்பாங்க? லேட்டாக கவுன்சிலிங்லாம் முடிச்சு 45லேருந்து 60 நாளைக்குள்ள திருப்பி கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு நல்ல ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்டே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அமௌண்ட். எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. யார் யார் எலிஜிபிள்னு எலிஜிபிள் லிஸ்ட் போடுவாங்க, நீங்கள் திருப்பி போய் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்? நான் இப்போ இந்த பேங்க்லேருந்து யூபிஐயில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபீயை பே பண்ண போகிறேன், அந்த பேங்க் அக்கௌண்ட் இல்லை. நீங்கள் அப்புறமா பே பண்ணி 4.35 lakhs இல்லை 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, 30,000 வந்து ப்ரைவேட்டுக்கு பே பண்ணுறீங்க, எதுவுமே சீட் கிடைக்கல, திருப்பி அவங்க கொடுக்கணும் இல்லையா? அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் இன்னைக்கு ஃப்ரெண்டு அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணலாம். பட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் வரும். அந்த டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறாங்க, நான் வந்து யூபிஐயில் பே பண்ணுறேன், கேஷ்ல பே பண்ணுறேன், அமேசான் பேல பே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நான் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும்? இது ரீஃபண்டுக்கான பேங்க் அக்கௌண்ட். இதுக்கும் நீங்கள் இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபீ பே பண்ணுறதுக்கோ அப்புறமா செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற அக்கௌண்ட் அதெல்லாம் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ரீஃபண்டுக்காக. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, ஓடிபி வரும். ஓடிபி உங்கள் பேங்க் ஃபோன் நம்பருக்கு வராது. இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர், ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வச்சுட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் அடுத்தது கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும், 50 KB to 100 KB ஃபோட்டோகிராஃப்ஸ். இது எக்ஸாக்டாக நீட் யூஜியில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் நீங்கள் எது அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் த சேம் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் இதுவும் 100 to 300 KB. இன்கேஸ் உங்களுக்கு இது இல்லைன்னா க்ளீனாக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா, எந்த கடைக்கு போனீங்கன்னாலும் இந்த சைஸ்பா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஷியோ இல்லை இந்த சைஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு கிளியராக அந்த ரேஷியோ சைஸில் ஒரு ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஜேபக் இமேஜாக கொடுத்துருவாங்க. அந்த பர்டிகுலர் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் மட்டும் சொல்லணும். ஸோ என்ன சொல்லணும், எனக்கு இத்தனை கேபி இந்த சைஸில் வேணும், இந்த ஜேபிஜி ஃபார்மேட்டில் வேணும், இந்த கேபி சைஸில் வேணும்னு சொன்னால் அவங்க ரெசல்யூஷனையோ அந்த இமேஜோட கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி அதில் இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே நீட் யூஜிக்கே எப்படி பண்ணுறதுன்னு யூடியூப் வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோகிராஃப் என்கிட்ட இல்லை, நீட் யூஜிக்கான ஃபோட்டோவை நான் தொலைச்சிட்டேன், எங்கேயோ போயிடுச்சு, என்கிட்ட இல்லவே இல்லை, அவங்க நீட் யூஜி ஃபோட்டோகிராஃப் தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் வேறு ஃபோட்டோகிராஃப் அனுப்புங்க. ஜென்யூனாக உங்களோட ஃபோட்டோகிராஃபாக இருக்குது, பட் ஜென்யூனாக ஒரு இஷ்யூ இருக்குது, நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னா மற்ற ஃபோட்டோகிராஃப்ஸை அப்லோட் பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சேம் ஃபோட்டோகிராஃப்ங்கிறத செக் பண்ணுறதுக்காக இது இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிறைய ஃப்ராட்ஸ் நடந்திருக்குது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக.
என்னைக்குனாலும் என்கிட்ட திருப்பி கேட்டிங்கன்னா அது என்னோட ஃபோட்டோகிராஃப் தாங்கிறது நான் ஸ்ட்ராங்காக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவேன்னா மற்ற ஃபோட்டோகிராஃப்ஸும் அனுப்புங்க. ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த சினாரியோவில் எதுவும் பேனிக் ஆக வேணாம். இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணுங்கள். சிக்னேச்சரும் தம்ப் இம்ப்ரெஷனும் ஆக்சுவலாக இதை ஹரிசாண்டலாக வச்சு பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில சமயம் உங்களோட சிக்னேச்சர் வந்து வேர்ட்டிக்கலாக கடைசியில் வந்துடுது அப்ளிகேஷன் ஃபார்ம் எண்டில். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ரெண்டுமே உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து நீட் யூஜிக்கு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா கூட புதுசாக ஒன்று எடுத்து அனுப்புங்க, ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் வி கம் டு த பிடிஎஃப் அப்லோட்ஸ். என்னென்ன பிடிஎஃப் அப்லோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இதில் நமக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்க, இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த டாக்குமெண்ட்ஸோட ஆக்சுவல் பிடிஎஃப் தான் நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். என்ன சைஸில் இருக்கணும்? 3 MBக்கு கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ரஸ் பிடிஎஃப், கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. ஒரு 5 வெப்சைட் வரும். ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் கம்ப்ரஸ் டு இந்த ரெசல்யூஷனோ இல்லை கம்மியான சைஸோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா பார்க்கறதுக்கு முடியுதா, ரீட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. இது இல்லைன்னா ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போய் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கிளியரா ஒரு பிடிஎஃப் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு பிடிஎஃப்பையும் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க உங்க ஒரிஜினல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா. அது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இல்லைன்னா பரவாயில்ல, மேண்டேட்ரி கிடையாதுன்னு. ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நீட் யூஜி அட்மிட் கார்டு, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு. இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த நீட் யூஜி ஸ்கோர் கார்டு என்னைக்கு இருக்கிறது? லேட்டஸ்டான நீட் யூஜி ஸ்கோர் கார்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இது கேட்டிருக்காங்க, பட் மேண்டேட்ரி இல்லை. இந்த ஸ்டார் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்லோட் பண்ணலனாலும் பரவாயில்லைன்னு அர்த்தம். போனஃபிடே சர்டிஃபிகேட், இந்த பர்டிகுலர் பர்சன் எங்க படிச்சிருக்காங்க? 6 to 12 தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால போனஃபிடே சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பேரண்டோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுவும் மேண்டேட்ரி இல்லை. இது அப்லோட் பண்ணலனாலும் அக்செப்ட் பண்ண சிஸ்டம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, எங்கிட்ட இருக்குது மேண்டேட்ரி இல்லை அதனால நான் அப்லோட் பண்ண மாட்டேன், என்ன நடக்குது பார்ப்போம்லாம் சொல்லாதீங்க. இருக்கிறது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க. அது பெட்டர் ஆப்ஷன் எப்பவுமே. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபார்மோட ஃபைனல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது விஷுவலாக உங்களுக்கு அவங்க காமிப்பாங்க. ப்ரிவியூ மாதிரி. ப்ரிவியூ பார்த்துட்டு ஓகே இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். ப்ரிவியூ பார்க்குறதுங்கிறது இப்படி பார்க்குறது இல்லை, ஒவ்வொன்றா ரீட் பண்ணி எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு சொல்லி ஈவன் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், நான் பிரிண்ட் அவுட் எடுத்தோ சிஸ்டமில் ஓப்பன் பண்ணியோ டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து அதுக்கப்புறம் எஸ் ஐ அஃபர்ம். இன்கேஸ் நான் வந்து டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அட் அ லேட்டர் பாயிண்ட் இன் டைம் கொடுக்க முடியல, ராங் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ணுறேன்னா என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணி ரிமூவும் பண்ணுவாங்க இந்த அட்மிஷன்லேருந்து அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டு போடுங்க. எதுவுமே தவறு இல்லாமல் மெதுவாக பண்ணுங்க. 6 நாள் 7 நாள் இன்னும் இருக்குது, 8ஆம் தேதி வரைக்கும். 6th நைட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதே ரேங்குக்கு அதே சீட் தான் கிடைக்கும். ஸோ மெதுவாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. காலையில் நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே 8 யூடியூப் வீடியோஸ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மெதுவாக காமாக சாய்ஸ் ஃபில்லிங்காக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, எந்த டிசிஷன்ஸாக இருந்தாலும் காமாக பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் கண்டிப்பாக இமீடியட்டாக எப்போவுமே வராது. எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியில் தான் வீடியோ போடுவோம். மேபி நம்ம கடைசியாக கூட இருக்கலாம், பட் நம்ம வீடியோஸில் தவறுகள் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் இருக்கும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட்டுக்கு போகலாம். இப்போ இதில் பேமெண்ட்டுக்கு போகலாம். மேக் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் வரும். திருப்பி நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் மேக் பேமெண்ட் போயிட்டு பேமெண்ட் முடிஞ்சாச்சு அப்படின்னா திருப்பி பேக் வரவே முடியாது. இந்த ஸ்டேஜில் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பேமெண்ட் போயிட்டு பேமெண்ட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கூட திருப்பி வந்துக்கலாம். பட் பேமெண்ட் போயிட்டு திருப்பி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க. இதுதான் பேமெண்ட் கேட்வே. நீங்கள் மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணோன்னு இங்கே வரும். எதெல்லாம் இருக்குது? SBI, IOB, HDFC, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க். நான் ICICI பேங்க் வச்சுருக்கேன், நெட் பேங்கிங். இல்லை நான் UPI வச்சுருக்கேன். எங்கே இருக்குப்பான்னு தேடாதீங்க. இது எல்லாமே பேமெண்ட் கேட்வேஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். HDFC கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவங்களே எல்லா நெட் பேங்கிங்கும் UPI வழியாகும், கிரெடிட் கார்டு வழியாகும், டெபிட் கார்டு வழியாகும், எந்த பேங்காக இருந்தாலும் இதை கிளிக் பண்ணால் வரும். HDFC அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ள ICICI பேங்க்கோ ABN AMRO பேங்க்கோ எந்த பேங்காக இருந்தாலும் அதனோட டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஸோ இதை பார்த்துட்டு ஐயோ நம்ம பேங்க் இல்லைன்னு நினைக்காதீங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன செக் மட்டும் நம்ம வச்சுப்போம்.
என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்ததை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம், சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் வந்து வேற போர்டை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டி வரும். எந்த போர்டு? சிபிஎஸ்சி, ஐஎஸ்சிஇ, அது போக தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. இது இல்லாமல் வேற போர்டுனா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் டிஎன்எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்க வேண்டி இருக்கும். அதை வாங்கி உங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸில் கிடச்சிரும். இன்னும் அப்ளை பண்ணலன்னா வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். டிலே ஆகுதுன்னா கால் பண்ணுங்கள், என்ன பண்ணுறதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் மறந்துட்டோம், கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் கர்நாடகா போர்டு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல இருக்குன்னா கால் பண்ணுங்கள். வி வில் சார்ட் இட் அவுட் ஃபார் யூ. என்ன தமிழ்நாட்டில் லீவே கொடுப்பாங்க, எவ்வளோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். டிஎம்இ வந்து அப்படி நம்மளை ரிஜெக்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நேட்டிவிட்டி நீங்கள் டிஎன் அப்படின்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி செலக்ட் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாடு அப்படின்னா கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. 6 to 12 டிஎன்ல படிச்சிருக்கோம் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க எஸ்னா கண்டிப்பாக போனஃபைடே சர்டிஃபிகேட் தேவை. இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் நேட்டிவ் ஆஃப் டிஎன் 6 to 12னா அது இல்லாமல் அப்லோட் பண்ண மூவ் பண்ண அலோவ் பண்ணாத சிஸ்டம் பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகும். பட் நீங்கள் 6 to 12 தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க, நாட் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னாலும் 6 to 12 எங்கே படிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க, நாட் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுனா உங்களுக்கு என்ன கேட்காது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்காது. நீங்கள் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, நான் தமிழ்நாடோட நேட்டிவ், ஆனால் 6 to 12 எங்கே படிச்சிருக்கேன், அவுட் சைடு தமிழ்நாடு படிச்சிருக்கேன், வெளியில் தமிழ்நாட்டுக்கு வெளியில் படிச்சிருக்கேன், எனக்கு போனஃபிடே சர்டிஃபிகேட்னு வரும். ஓகேவா? ஆனால் அது கேட்காது, போனஃபிடே சர்டிஃபிகேட் கேட்காது. அது வந்து இல்லைனாலும் அலோவ் பண்ணும். இன்கேஸ் இதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா கூட போனஃபிடே சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி, அந்த ஸ்டார் போடலை அப்படின்னா அது அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கேட்கும். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஇஓ சர்டிஃபிகேட் ஃபார் 7.5% அந்த ஃபார்மேட் இருக்கும். ஏற்கனவே ப்ராஸ்பெக்டஸ்லையும் இருந்துச்சு, அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் போட்டாங்க இல்லையா, அதுலேயும் இருந்துச்சு. அது வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். சிஇஓ சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கி டீட்டெயில்ஸோடு அப்லோட் பண்ணணும். 2023 இன்னைக்கு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. 2023 12th முடித்தவங்க இல்லை 2024 12th முடிச்சு 7 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்து கவர்மெண்ட் 7.55% ரிசர்வேஷனுக்கு பார்க்குறீங்கன்னா இஎம்ஐஎஸ் நம்பர்ல இருந்து அவங்களே எடுத்துப்பாங்க உங்களோட டீட்டெயில்ஸை. நீங்கள் எதுவும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு 2023 2024ன்னு போட்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா அங்கே ஸ்டார் இருக்கும். எதுக்கு, இந்த சிஓ சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் மூவ் பண்ண விடாது. ஸோ இப்போதைக்கு சப்மிட் பண்ணுறேன்னு அவசரத்தில் சப்மிட் பண்ண வேண்டாம், அதை சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ 2023 2024 12th முடிச்சிருக்கீங்க, 7 வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 7.5% ரிசர்வேஷன்னா சர்டிஃபிகேட் நம்ம போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் சொன்னோம். என்ன சொன்னோம், சர்டிஃபிகேட் தேவையில்லை, இஎம்ஐஎஸ் வழியாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க, இஎம்ஐஎஸ் வழியாக எடுத்துப்பாங்க. இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுங்க, சப்மிட் பண்ண வேணாம், அவங்க சரி பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இருக்கிற இதை லிங்க் வராத மாதிரி பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபார்ம், ஐஆர்டி வார்டுக்கு ஐஆர்டி ஃபார்ம். நீங்கள் அதில் எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இது வரும் உங்களுக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இது, பிடபிள்யூடி எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட். இதுக்கு இந்த பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டுக்கு ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இன்னும் ஓப்பன் பண்ணலை. டிசபிலிட்டி சென்டர்ஸில் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அது ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி உங்களால் 8th பண்ண முடியல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நாட் மேண்டேட்ரி நவ். பட் அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும் இல்லையா, ஆஃப்லைனில் நடக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும்போது அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்போ உங்களுக்கு டைம் இருக்கும், இன்னொரு 12 நாள் இருக்குது கவுன்சிலிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு. 12 நாளே இல்லை, அதை விட ஜாஸ்தி 15 நாளே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸை எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஸோ இதுதான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாவது queries வேணும்னா ஒன்று யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் கிளியராக தெளிவாக வேணும் அப்படின்னாலும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது ரீச் அவுட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, சிம்பிளாக இருக்குது, கிளியராக இருக்குது, எவ்வளோ தேவையோ அது மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த கவுன்சிலிங். எங்கள் டெலிகிராம் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் மேலே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இதில் கீழே நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நீங்கள் போங்க.
நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். இப்போ நீட் யூஜி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு கால் பேஸ்ட் கைடன்ஸ், என்ன queries இருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸ் பற்றியோ, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பற்றியோ, தமிழ்நாடு, ஆல் இண்டியா, எந்த ஸ்டேட்னாலும் வி ப்ரொவைட் ஆர் சர்வீஸ். வி ஆர் நீங்கள் நீட் பிஜி யார் நீட் பிஜினா டாக்டர்ஸாக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் போகிற எந்த டாக்டரை கேட்டாலும் ஐநாடு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சர்வீசஸ் அவைல் பண்ணுவோம், உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டலில் இருக்கிறது, கால் சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். இது இப்போது 1499 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு அவைலபிளாக இருக்குது. நீட் யூஜி ஃப்ளாட் 1000 அப்படிங்கிற கோடோட இன்றைக்கி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 31 ஜூலையோட முடியுது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வில் கம் அப் வித் எ வீடியோ. தமிழ்நாடு ரூல்ஸ் எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் நம்ம ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது அப்படின்னாலும் அதை தெளிவாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறது எங்களோட கடமை. ஸோ வி வில் டூ தட். ரூல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 40-50 இடத்துல கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு ரூல் எங்கே போட்டிருக்காங்களோ அதை அப்படியே கான்ட்ரடிக்ட் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல. அதை தெளிவாக எப்படி நடக்குங்கிறது தெரியும் நமக்கு. இருக்கிற ஒரு 10 years 15 years எக்ஸ்பர்டைஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், தமிழ்நாடு என்ன கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க, வருஷம் எப்படி நடக்குதுங்கிறதும் தெரியும், அப்புறமா என்ன ஆகுங்கிறதும் தெரியும். கிளியராக உங்களுக்கு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுங்கள். கிளாரிட்டியோட கம்ப்ளீட் கவுன்சிலிங்கை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.